முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் தங்களது மனக்குமுறை வெளிப்படுத்தும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் வருத்தம் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் பேசியிருந்த நிலையில் திருப்பூர் மாமன்றத்தின் எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் குரல் உடைந்து அழுத காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் பூபதி வழங்கலாம், கேட்கலாம். பூபதி, மேலும் விவரம். வணக்கம். அதாவது திருப்பூரில் இன்றைய தினம் அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த நிலையில் அதாவது பாஜக கூட்டணி மற்றும் அதிமுக இணைந்து கூட்டணி அறிவித்த பின்னர் முதல் அந்த கூட்டமானது இன்று திருப்பூர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் தலைமை வகித்த நிலையில் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் மற்றும் கட்சி நிர்வாகி அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் கூறுகையில் வருத்தமாக உள்ளது என்ற ஒரு பதிவை அந்த இஸ்லாமிய மக்களும் கலந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அவர் பதிவு செய்தார். இந்த வீடியோவானது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் குறிப்பாக அவர் கூறியதற்கு காரணம் என்ன இருக்கும் என்ற ஒரு சூழல் இருப்பதென்றால், அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு எதிராக திமுகவை சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டார். அதாவது இவர்கள் வெற்றி வித்தியாசம் குறைந்தபட்சம் 4709 வாக்குகள் மட்டுமே இருந்துள்ளது. குறிப்பாக அந்த இஸ்லாமிய பகுதிகள் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் தெற்கு தொகுதியில் குறிப்பாக அந்த பெரிய தோட்டம், கோம்பை தோட்டம் உள்ளிட்ட பகுதிகள் வரும் பொழுது குணசேகரனின் வாக்கானது படிப்படியாக குறைந்து செல்வராஜ் அவர்களுடைய வாக்கு படிப்படியாக உயர்ந்து 4750 வாக்குகளில் அவர் வெற்றி பெற்றார். அந்த நினைவுகள் தற்போது இவர் அதை குறிப்பிட்டு கடந்த காலம் இந்த மாதிரி நடந்ததாக அவர் கூறியுள்ள சூழ்நிலையில் அதே போல் மாமன்ற உறுப்பினர் அதாவது கண்ணப்பன் அவருக்கு கொஞ்சம் அதாவது அழுத மாதிரியே அவருடைய ரியாக்ஷன் அந்த இது காமிச்சது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் போட்டியிடக்கூடிய அந்த வார்டு பகுதி பார்த்தீங்கன்னா முழுமையாகவே இஸ்லாமிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த நிலையில் கடந்த முறை தேர்தலில் அந்த மாமன்ற கூட்ட தேர்தலில் கூட கவுன்சிலர் தேர்தலில் குறிப்பிட்ட அதாவது மிகவும் ஒரு கடினமான உழைப்புக்கு பிறகு அந்த வெற்றியானது கிடைத்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் மீண்டும் அவர் அந்த பகுதியில் போட்டியிட முடியுமா உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் அவர்களிடையே எழுந்துள்ள சூழ்நிலையில் தற்போது இந்த மனக்குமுறலை ஏற்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அறிவித்ததுதான் அந்த ஒரு கூட்டணியை தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் வெறுப்பும் இல்லை. இஸ்லாமிய மக்கள் தெளிவாக வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் இப்படி பேசியுள்ளார் அப்படின்னு பொள்ளாச்சி ஜெயராமனும் கூறியுள்ளார். குணசேகரனும் அதே கருத்தை முன்வைத்துள்ளார். தொடர்ந்து கூட்டணிக்கு பிறகு அதிமுக நிர்வாகிகளிடையே தொடர்ந்து இவ்வாறு கூறி வருவது கூட்டணிக்கு மற்றும் இங்க இருக்கக்கூடிய மக்களிடையேவும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபதி.